நள்ளிரவில் பெண்ணின் கழுத்தை நோக்கி பாய்ந்து வந்த கை, பட்டென்று சங்கிலியை இழுத்து விருட்டென்று பறந்து சென்ற வாலிபர். ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் நகரத்துல ஆசிரியா வேலை பாக்குறவங்க தான் ராஜலட்சுமி. இவங்க புத்தாண்ட வரவேற்கிற விதமா 31ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க பைக்ல வந்த 2 பேர்ல ஒருத்தர் ராஜலட்சுமி இருக்கிற பகுதியில பைக்ல இருந்து இறங்கி ராஜலட்சுமிய நோட்டம் பார்த்திருக்காரு. இன்னொருத்தர் பைக்க கொஞ்சம் தூரத்துல போய் நிறுத்தி தப்பியோட தயார் நிலையில வச்சிருந்திருக்காரு. இந்த நிலையில தான் அவரை நோட்டம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நபர் ராஜலட்சுமி கழுத்துல அணிஞ்சிருந்த 4 சவரன் தங்க தாலிய அபகரிச்சுட்டு போயிருக்காரு. அங்கிருந்து வேக வேகமா ஓடி போயிருக்காரு. நிக்க வைக்கப்பட்டிருந்த பைக்ல ஏறின நிலையில 2 பேருமே தப்பிச்சு போயிருக்காங்க. ராஜலட்சுமி சத்தம் போட்டதுனால அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்து விரட்டி பிடிக்க முயன்றிருக்காங்க. ஆனா 2 பேருமே அங்கிருந்து விருட்டுன்னு தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி ராஜலட்சுமி புகார் கொடுத்திருக்காங்க. போலீசாரும் இது பத்தி வழக்கு பதிவு செஞ்சு அந்த பகுதியில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்கிற காட்சிகள் அடிப்படையில கொள்ளடிச்சிட்டு போன நபர்களை தேடி வந்துகிட்டு இருக்கிறதாகவும் தீவிரமான விசாரணை நடத்தப்படுறதாகவும் போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவில பதிவாகி இப்போ இந்த காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.